தங்கம். அப்பா நான் போன்ல ஒரு பபிள் போடுற மாதிரி பார்த்தப்பா வாங்கிட்டாப்பா. ஒரு 2-3 நாள் போட்டு சாமி வாங்கி தரேன். இப்பயே வேணுப்பா. அப்புறம் இப்பெல்லாம் வந்து அடம்பிடிக்க கூடாதாம்மா. ஒரு 2-3 நாள் வாங்கி தரேன், ஓகேவா? ப்ளீஸ்ப்பா. அப்புறம் இப்பெல்லாம் இது பண்ணக்கூடாது. நீ சொன்ன உடனே சாமி வாங்கி தர முடியும். அது என்ன இதுன்னு நான் விசாரிச்சு பார்க்குறேன். அது இருந்தால் நான் வாங்கிட்டு வரேன். அப்புறம் இப்பெல்லாம் இது பண்ணக்கூடாதாம்மா. அப்புறம் அப்பா அடி பிச்சு போடுவேன். ஒழுங்கா போய் படுப்போ. ஏங்க பையன் ஆசையாக கேட்டாலாங்க, அதை வாங்கி கொடுக்கலாம்ல. கோச்சிட்டு படுத்து தூங்கியே விட்டான் தெரியுமா? ஏய், அவன் கேட்ட உடனே வாங்கி கொடுக்க முடியாமலாம் இல்லை. ஆனால் அப்படியே வாங்கி கொடுத்துட்டோம்னா அவனுக்கு அந்த பொருளோட வேல்யூ தெரியாமல் போகும். சின்ன பையன் தாங்க. சின்ன பையனாக இருந்தாலும் நாமளாக இப்போலேருந்து தான் கொஞ்சம் கண்ட்ரோலாக வளர்க்கணும். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். இருந்தாலும் பையன் பொக்குன்னு போயிட்டானே. சரி விடு, பேசிக்கலாம். சரி ஓகேங்க. The next day. நான் ஒரு 2-3 நாள் ஆகும்னு சொன்னல சாமி. ஏன் சும்மா சும்மா அதே கேட்குறீங்க? சாமி கோச்சிக்கிட்டீங்களா? அங்கே ஹாப்பியா? சரி சாமி, ஜாலியாக விளாடுங்க. ஏங்க நேற்று என்னமோ வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொன்னீங்க, இன்றைக்கி வந்து வாங்கிட்டு கொடுத்துட்டீங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் வாங்கிட்டு வந்து வரும்போது என் தங்கமணி சந்தோஷத்தை பற்றியா? அவன் சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். அதுக்கோசரம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்.